ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, அமைதி என்ன செய்யும். வனாந்திர தேசத்தில் இருந்த ஒரு குரு ஒரு ஆசிரமம் ஒன்றத்தை நடத்திட்டு வந்தார். அவருக்கு மொத்தம் 10 சீடர்கள் இருந்தாங்க. அதில் கர்ணன் அப்படின்ற ஒரு சீடனுக்கு மட்டும் பேசுவது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அவன் பேசுவதற்காக பிறரை பற்றி குறை கூறுவதும் பிறர் தன்னை மதிப்பதற்காக அவர்களுடன் உரையாடி அவர்கள்கிட்ட வெல்வதும் அவனது வழக்கமாகவே வச்சிருந்தான். அவன் மிகவும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனா துறவு வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு இந்த குரு கிட்ட சீடனாகவும் வந்து சேர்ந்தான். அதனால எப்போதுமே தான் உயர்ந்தவன் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் குரு 10 சீடர்களையும் அழைத்து அவர்களுக்குள்ள ஒரு போட்டியை அறிவிச்சார். அந்த போட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு கடுமையான ஒரு உறுதிமொழியை நீங்களே எடுத்துக்கொண்டு அதை நீங்க 30 நாட்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு கூறினார். இதை கேட்ட மற்ற சீடர்கள் ஏற்றுக்கொண்டு உறுதிமொழியை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. கர்ணனுக்கு ஒரு எண்ணம், நான் இவர்களை விட சிறந்த சீடன், அதனால என் உறுதிமொழி எதுவாக இருந்தாலும் அது எளிமையாகத்தான் இருக்கும். அதனால குரு கிட்ட சென்று அவர் கூறும் உறுதிமொழியை நாம் பின்பற்றுவோம் அப்படின்னு முடிவெடுத்து குருவை காணத்துக்காக போனான். குருவிடம் சென்று கர்ணன் இதை கூற குரு சிரித்தவாறு, சரி, நான் உனக்கு ஒரு உறுதிமொழியை தர்றேன், அதை நீ 30 நாட்கள் கடைப்பிடி அப்படின்னு சொன்னார். என்ன உறுதிமொழி அப்படின்னா, 30 நாட்களுக்கு நீ பேசாம மௌனமாக இருக்க வேண்டும். இதை கேட்ட கர்ணனுக்கு, இவ்வளவுதானா, நான் இதை எளிமையாக முடித்து காட்டுறேன் அப்படின்னு குரு கிட்ட கூறிவிட்டு போனான். முதல் நாள் அவனுக்கு இந்த உறுதிமொழி அவ்வளவு பெரிய விஷயமாக தெரியவே இல்லை. 2வது நாள் அவன் உடன் இருக்கும் நண்பர்கள் அனைவருமே பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அவனுக்கு பேச வேண்டும் அப்படின்ற எண்ணமும் வந்தது. அதனால தன்னோட மனதை கட்டுப்படுத்த முடியாம மீண்டும் கோவிலில் சென்றான். குருவே, நீங்க கூறிய உறுதிமொழியை என்னால கடைபிடிக்கவே முடியாது போல் தோன்றுகிறது. அதனால நான் இதை இப்பொழுதே விட்டுவிடவா அப்படின்னு எழுதி காண்பித்து கேட்டான். குரு இவனை பரிகாசித்து சிரிப்பது போல பார்த்துவிட்டு, உன்னால முடியாது என்று எனக்கு தெரியும், ஆனா முயற்சி செய்து பார் அப்படின்னும் கூறினார். குருவின் சிரிப்பினை ஏற்றுக்கொள்ள முடியாதவன், சரி, நான் செய்யறேன் அப்படின்னு மீண்டும் தன்னுடைய குடிலை நோக்கி சென்றான். வீட்டிலேயே அமைதியாக யாருடனும் பேசாம இருந்தான். இவனுடன் இருந்த சீடர்கள் எல்லாருமே மிகுந்த ஆச்சரியம். கர்ணனா இப்படி மாறி போனது, அவனால பேசாம ஒரு கணம் கூட இருக்க முடியாது, ஆனா எப்படி அவன் பேசாம இருக்கான் அப்படின்னு வியப்பாக பார்த்தாங்க. 30 நாள் நெருங்க நெருங்க இவன் மனசுல பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தது. ஆனா அந்த கேள்விகளை மட்டும் கட்டுப்படுத்த முடியவே இல்லை. அதனால மீண்டும் குருவை காண்றதுக்காக போனான். குருவே, என்னால இப்பொழுது அமைதியாக இருக்க முடிகிறது, ஆனா சிந்திக்காம இருக்கவே முடியவே இல்லை. என்னுள் பல கேள்விகள் வந்து கொண்டே இருக்கு. இந்த நிலை இப்படித்தான் இருக்குமா, இல்ல நான் இன்னும் ஆழ்ந்து அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டான். குரு சிரித்து கொண்டே, நீ மனதளவில் அமைதியாக இருக்க வேண்டும், அது இங்கு இருக்கும் சத்தங்களால் உனக்கு கிடைக்காது. அதனால நீ காட்டை நோக்கி செல், அங்கு கொஞ்ச காலம் இருந்து விட்டு வா அப்படின்னு சொன்னாரு. சீடனும், இது நல்ல யோசனையாக இருக்கே அப்படின்னு காட்டை நோக்கி போனான். இவன் சென்று 30 நாட்களுக்கு மேலேயே ஆச்சு. ஆனா இன்னும் ஆசிரமத்திற்கு திரும்பவே இல்லை. உடனிருந்த சீடர்கள் காட்டிலிருந்து விலங்குகள் ஏதாவது இவனை அடித்து சாப்பிட்டு இருக்குமோ அப்படின்னு நினைச்சாங்க. இதை குருவிடமும் கேட்டாங்க. அவன் சரியான காலத்தில் இங்கு வருவான், அதனால யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னார் குரு. ஒரு நாள் கர்ண காட்டில் இருந்து நடந்து வந்தான். அவனது உடல் மட்டுமின்றி கண்ணும் சாந்தத்தின் ரூபமாக சீடர்களுக்கு தெரிந்தது. இதை பார்த்த ஆச்சரியத்துல கர்ணன் கிட்ட சென்று, நீ எப்படி இப்படி மாறின அப்படின்னு கேள்வியை கேட்டாங்க. என் மனக்கேள்விகளை கட்டுப்படுத்தி அமைதி பெற்றதுனால என்னால அமைதியாக இருக்க முடிந்தது அப்படின்னு சொன்னான். முன்பு ஏதேனும் கேள்வி கேட்டா அதிகமாக பேசுவான், இப்ப கேட்டதற்கு சரியாகவும் தத்துவார்த்தமாகவும் பதில் சொல்கிறான் அப்படின்னு சீடர்கள் கர்ணனை வியந்து பார்த்தாங்க. குருவிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு மீண்டும் காட்டிற்கே சென்று விட்டான் கர்ணன். அமைதி மனிதனை என்ன செய்துவிடும் அப்படின்றதுக்கு இந்த கர்ணன் ஒரு முக்கியமான உதாரணம். வார்த்தைகளை குறைத்து வாழ்குங்க, உங்க வாழ்க்கை மேம்படும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.